வணக்கம். 10,000 ரூபா முதலீட்டில் இ-காமர்ஸ் ஏற்றுமதி பண்ண முடியுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த இ-காமர்ஸ் ஏற்றுமதியை பொறுத்தவரையில் என்கிட்ட இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, அது முழுக்க முழுக்க உங்களை பொறுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா நாம் எந்த பிளாட்ஃபார்மில் இ-காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணாலும் மினிமம் ஒரு ப்ராடக்ட்டை வச்சு கூட நாம் ஏற்றுமதி பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் வச்சு நம்ம ஏற்றுமதி பண்ணோம்னா அந்த பொருளுக்கான முதலீடு தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இவ்வளவு தான் முதலீடு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு மிக மிக குறைந்த முதலீட்டில் இ-காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணலாம். அப்போ ஏன் ஒரு 10,000 வச்சுருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி 10,000 அப்படின்றது எல்லாராலையும் ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட அம்மா அப்பாட்ட ஒரு பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 10,000 வச்சுக்கிட்டு இன்றைக்கி இ-காமர்ஸ் பிஸ்னஸை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குறிப்பாக இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மை நம்ம சூஸ் பண்ணணும். எந்த பிளாட்ஃபார்ம்? நமக்கு இன்றைக்கி 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று எட்ஸி, இன்னொன்று ஈபே, இன்னொன்று அமேசான் குளோபல் செல்லிங். இந்த எட்ஸியும் ஈபேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அமேசானில் அதிகம். ஆனால் இந்த 3ல் எது சார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அமேசான் தான் சொல்லுவேன். செலவு அதிகமானாலும் இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி அமேசானை எதிர்பார்த்தாலும் நாம் குளோபலாக பெரிய அளவில் ரீச் ஆகிறதுக்கு அமேசான் தான் ஹெல்ப் பண்ணுது. அமேசானோட ரீச் பக்கத்தில் இந்த 2 பிளாட்ஃபார்மும் வரவே முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் செலவு. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி அமேசானில் பொருளை விற்கும்போது நமக்கு ஐஇ கோடு வேணும், கரண்ட் அக்கௌண்ட் வேணும், ஏடி கோடு வேணும், ஜிஎஸ்டி வேணும், எல்லாமே எடுக்கிறதுக்கான செலவு கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். 2,000 2,500 ரூபா அதுக்கு செலவாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளை நாம் வாங்கணும். பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு 2,000 ரூபா போச்சு, மிச்சம் ஒரு 8,000 ரூபா கையில் இருக்குது. 8,000 ரூபாய்க்கு பொருளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக வாங்கக்கூடாது. பொருள் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா 5 ப்ராடக்ட்டு இல்லை 10 ப்ராடக்ட் தான் வாங்கணும். ஏன்னா நம்ம அதைத்தான் ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணி, அதாவது குளத்தில் ஆழம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பொருள் விற்கிதா, மார்க்கெட்டில் மூவ் ஆகுதா, எப்படி மக்கள் வாங்குறாங்க, எப்படி ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு ட்ரையல் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ட்ரையலுக்கு நாம் எடுத்த உடனே கையில் இருக்க மொத்த காசுக்கும் 8,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு விற்கலன்னு வைங்க, நமக்கு பெரிய அளவில் சிக்கலை போயிடும், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி லாக் ஆயிரும். ஸோ அதனால் குறைஞ்ச குவான்டிட்டி வாங்கி 2 பொருளோ 3 பொருளோ 5 பொருளோ வாங்கி அதை மட்டும் லிஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் போட்டு லிங்க்கை கொடுத்து கொஞ்சம் நாம் ப்ரமோட் பண்ணி, ஃப்ரீ ப்ரமோஷன் தான் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஏதோ 2-3 சேல் நடக்கும். அப்படி சேல் நடக்கும்போது கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால் கையில் இருக்க மொத்த காசையும் பொருளை வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது, நமக்கு செலவு அதிகம் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கொரியர் செலவு. ஸோ கொரியரில் டேரெக்டாக போய் ப்ளூ டாட்லேயும் ஃபெடெக்ஸ்லேயும் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா கண்ணா பின்னாடி ரேட் சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு குட்ஸ் அனுப்பிச்சோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் முடியும். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா 2 வழி இருக்குது. ஒன்று ஷிப் ராக்கெட் மூலயமா நீங்கள் பெஸ்ட்டான கொரியர் சர்வீஸை சூஸ் பண்ணி அவங்க மூலயமா நீங்கள் பொருளை அனுப்பலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட். கொரியர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு குவான்டிட்டியோட வெயிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1/2 kg அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. 1/2 kg 1 kg அப்படி தான் போகும். இப்போ நீங்கள் 600 கிராம் இருந்தது அப்படின்னா அவங்க 1 kg கணக்கு எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு வெறும் 60 கிராம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அவங்க 1/2 kgக்கான ரேட்டு தான் போடுவாங்க. ஆனால் இந்தியா போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் 40 கிராம் பொருளை இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் 50 கிராமுக்கு என்ன சார்ஜோ அதுதான், 60 கிராம் அப்படின்னா 100 கிராமுக்கு என்ன சார்ஜோ அதுதான். இதான் அவங்க கால்குலேஷன். ஸோ பெருமளவு நமக்கு செலவு குறையும். இந்தியா போஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கே தெரியும். போய் சேர்றதுக்கான காலம் 1 வாரம் சாதாரணமாக ஆயிரும். ஆனால் கொரியர் அப்படிங்கும்போது 2-3 நாளில் போயிடும். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நாம் இ-காமர்ஸ் ஏற்றுமதிக்கான அந்த லாஜிஸ்டிக்கை நாம் கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். ஸோ இப்போது 10,000 ரூபா முதலீட்டில் லாபகரமான சில பொருட்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை ஆபரணங்கள், இமிட்டேஷன் ஜுவல்லரி. இதில் உள்ள மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன? எடை குறைவு. ரெண்டாவது, லாபம் அதிகம். அதுக்கடுத்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட், சணல் பை, தேங்காய் நார், இந்த மாதிரி பொருட்கள். அதுக்கடுத்து சில மூலிகை பொருட்கள்லாம் முருங்கை பொடி முதற்கொண்டு மூலிகை பொருட்கள் தான். ஸோ பாரம்பரிய கலை பொருட்கள், தஞ்சாவூர் ஓவியம் மாதிரியான பெயிண்டிங்ஸ்லாம் அதுக்கடுத்து சில உடன் டாய்ஸ், இதெல்லாம் நாம் இ-காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பொருட்களை ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாம் இ-காமர்ஸ் ஏற்றுமதிக்கு சூஸ் பண்ணலாம்.